தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும். புதிதாக துவங்கப்பட்ட வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் சுமார் 1 லட்சம் பேர் வேலை வாய்ப்புகளை இழந்தது மட்டுமல்லாமல் பல இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைகளுக்கு அடிமையாகி உள்ளனர். சமூகம் விரோத செயல்கள் அதிக அளவில் தூத்துக்குடி மாநகரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மூடப்பட்டுள்ள தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட மூடி கிடக்கும் தொழிற்சாலைகளை உடனடியாக திறந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிதாக துவங்கப்பட்டுள்ள வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலையில் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.